ங்க. இந்த மாதிரியான சேனல் மக்கள் சக்தி சேனலை நீங்கள் வந்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுக்கு உங்களுக்கு இதில் கேட்ட விஷயங்கள் மனசில் எது பதியிறதோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இதில் கெட்ட விஷயம் வராது. நல்ல விஷயங்கள் எது பதியிறதோ அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. வாங்க மக்கள் சக்தி சேனலில் பார்ப்போம். கண்டியுங்கள். நிச்சயம் இந்த பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகாத பசங்களாக தான் இருப்பானுங்க, தருதலையாக தான் இருப்பானுங்க. அவங்கள வந்து யார் திருத்த முடியும்? இப்படி வழியில் இவங்க வந்து இவ்வளோ வருஷமாக இதை பண்ணின்னு இருக்கும்போது வழியில் பார்க்குற எவனாவது ஒரு 100க்கு ஃபோனை போட்டு அங்கே இருக்கான் சார் பாருங்கன்னா நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க. கரெக்டாக அவனை பிடிச்சிட்டு போலீஸ் போகுங்க. அதெல்லாம் பண்ணாத சமூகமாக நம்ம இருந்துட்டு நம்ம மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, இன்றைக்கி முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 அருமையாக நமக்கு நாட்கள் செல்ல வேண்டும், மாதங்கள் செல்ல வேண்டும், வருடங்கள் இந்த வருடம் நல்லபடியாக செல்ல வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் சொல்ல போகிறது இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் நடந்த ஒரு கொடுமையை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது நம்மளுடைய இளந்தளிர்கள், சிறிய பசங்க, அவங்களெல்லாம் யூத் அப்படின்னா அவங்களால சாதிக்க முடியாத விஷயங்கள் கிடையவே கிடையாது. அந்த யூத்தெல்லாம் அந்த 15 வயதுக்கு மேலே போயிட்டாலே நல்ல ஒரு யூத். அவங்களோட குரல் மாறுபடும், முகங்கள் மாறுபடும், அரும்பு மீசைகள் வளரும், அருமையாக இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு அவங்களோட செல்ஃப் இதெல்லாம் இருக்கும். அவங்கள பற்றி அவங்க எப்படி ஆனாங்க, என்ன மாதிரியான செயலில் இறங்கினாங்க, அது மாதிரி இந்த 2026லேருந்து அது மாதிரி பசங்க ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமாக கருத்தில் கொண்டு அதை பற்றி பேசலான்னு தாங்க. இப்போ அந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் நடந்த அந்த கொடுமையை பற்றி பேசி ஜனவரி 2026 நல்லபடியாக போகணுங்கிறத நம்ம வேண்டிக்கலாம். வாங்க. இந்த மாதிரியான சேனல் மக்கள் சக்தி சேனலை நீங்கள் வந்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுக்கு இதில் கேட்ட விஷயங்கள் மனசில் எது பதியிறதோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இதில் கெட்ட விஷயம் வராது. நல்ல விஷயங்கள் எது பதியிறதோ அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. வாங்க மக்கள் சக்தி சேனலில் பார்ப்போம். வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. ஆமாம், சூரஜுங்கிறவர் ஒடிசாலேருந்து கிளம்புறாருங்க. எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அவருக்கு ஏதோ வீட்டில் பிரச்சனையோ இல்லை அவர் இருக்கிற இடத்துல பிரச்சனையோ அதெல்லாம் நமக்கு தெரியல. அவர் ஒடிசாலேருந்து சரி தமிழ்நாட்டு பக்கம் வரார். அவரும் ஒரு நடுத்தர வயது இளைஞர் தான், 30-35 வயசு இளைஞர் தான். அவர் ஏதோ ஒரு கொடுமை, அவரோட கொடுமை மறக்கிறதுக்காகவோ எதுக்காகவோ அவர் நம்மளுடைய தமிழ்நாட்டு பக்கம் வரார். அதாங்க இப்போ நான் சொல்ல வர்றது பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருத்தணிக்கு வரார். அவர் திருத்தணிக்கு வந்துட்டு இருக்கும்போது அவர் நம்மளுடைய திருத்தணியோட லோக்கல் ட்ரெயினில் ஏறி இருக்கார். லோக்கல் ட்ரெயின் காலியாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் அந்த திருவள்ளூர் சைடெல்லாம் அந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் காலியாக அந்த இடத்துலேருந்து ஆகும். ரொம்ப காலியாக இருந்திருக்கு. அப்போ நம்மளுடைய வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பசங்க என்னம்மாலாம் கேவலமாக நடந்திருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து யார், அந்த 15 தாண்டி அந்த 18க்கு கீழே 17-17.5 வயசு பசங்க அவ்வளவு கேவலமாக நடந்திருக்காங்க. எதனால்? இந்த சோஷியல் மீடியா, இந்த மீடியாவில் ரீல்ஸ் போடணுங்கிறதுக்காக, அதாவது ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் காட்டுறதுக்காக ரீல்ஸ் போடணுங்கிறதுக்காக அவங்க செய்த செயல்லாம் அவ்வளவு கேவலமாக இருக்குது. நான் அமெரிக்காவில் உள்ள ஒரு சகோதரியை நான் கேட்டிருக்கேன். ஒச்சுச்சோ
உங்கள் நாட்டிலலாம் சின்ன பசங்க கூட துப்பாக்கிக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. வீட்டிலையே துப்பாக்கி வச்சுக்கிறாங்களே, அது எப்படி அப்படின்னு நான் இன்னசென்ட்டாக கேட்க போக, அவள் வந்து அடைச்சி உங்கள் நாட்டில் மட்டும் என்ன அருவாளையும் கத்தியும் அப்படியே வீட்டில் இருக்குது, அதை உபயோகப்படுத்துகிறவங்க, அதை ஹேண்டில் பண்ணுறவங்களோட வளர்ப்பு இதெல்லாம் தாண்டி முக்கியம். அதெல்லாம் அப்படிலாம் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னது வந்து எவ்வளவு கரெக்டு பாருங்கள். இன்றைக்கி இந்த 17 வயசுக்குள்ளே உள்ள இந்த பசங்க 4 பேர் ஒரு மாதிரி வராங்கன்னாக்கா என்ன அர்த்தம்? வாயில் கஞ்சாலெல்லாம் போட்டுண்டு ஒரு மாதிரி அந்த ஃபேஷியல் இதை வச்சுட்டு ரீல்ஸ் போட அந்த பெரிய அருவாலை தூக்கிண்டு இப்படி நடந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் டப்புன்னு அடிச்சுட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்படி காட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களெல்லாம் டபால்னு ஆர்பிஎஃப்பை கூப்பிட்டு ஒருத்தருக்கும் சொல்ல தோணலை. அஃப்கோர்ஸ் அவன் அருவாள் வச்சுருக்கும் போது நம்ம அவனை மிரட்டக்கூடாது. மிரட்டினோன்னாக்கா அவன் அந்த அருவாளாலேயே நம்மளை வீசிட்டு போயிடலாம், அந்த பயமும் இருக்கும். இந்த சூரஜுங்கிறவங்கிட்ட போய் இந்த பசங்க வந்து ரீல்ஸ் போடலாங்கப்ப அவன் ஏதோ மாட்டேன்னு இருந்திருக்காங்க போல இருக்குது. அவருக்கு ஒரு பயமாக இருந்திருக்கும், மாட்டேன்னு இருந்திருக்காங்க. உடனே அப்படியே அந்த அருவாளோட கீழே இறக்கி அவனை அந்த ஆர்பிஎஃப் போலீஸு பேக் சைடு போய் உட்கார வச்சு கண்ட மேனிக்கு அவரை ஏதோ வெட்டி கிட்டி காயப்படுத்தி அதையும் ரீல்ஸாக போட்டு அதில் வேற இப்படின்னு ஒரு வி கணக்கில் வெற்றிக்கு கொடுத்து இதை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக விட்ருக்காங்களாங்க. எப்பா இதெல்லாம் பார்த்தா கொடுமையாக. அவர் வந்து அப்புறம் எழுந்து நடந்து போகும்போது அவரை மக்கள் பார்த்து அங்கே திருத்தணியில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்புறம் இந்த இதை கேட்டு அவர் மூலியமாக டிரான்ஸ்லேட்டரை வச்சு போலீஸ் கேட்டு விஷயத்தை இது பண்ணி இந்த 4 பசங்களையும் பிடிச்சி 4ல் ஒருத்தரை வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாராம். இது எனக்கு என்னவோ தப்பான இதாக இருக்குது. மற்றவங்கள வந்து அந்த ஜுவனைல் ப்ரிசனில் போட்டாச்சு. ஜுவனைல் ப்ரிசன்னா 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்களை, குற்றம் புரிந்த பசங்களை அங்கே கொண்டு போய் போடுறது. பிரச்சனை என்னவோ பெருசு. இவங்களை என்ன தண்டனை குறைச்சல் இப்படி பண்ணுறதுன்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 17 வயசு பையன் அருவாலை தூக்கி ஒருத்தனை வெட்டினானா அவன் 17 வயசு பையன்தாங்கிறதுனால அவனுக்கு தண்டனையை குறைச்சி உள்ளே கொடுக்கறதா? என்ன இதுன்னு தெரியல. இது ஜொனைலோட, அதாவது அந்த 18 வயசுக்கு கீழே குற்றம் புரிகிற பசங்களுக்கு உள்ள அந்த தீர்ப்பு அப்படி இருக்குது. இந்த பையன் பாவம் சூரஜ்லேருந்து வந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ தான் வந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கார். அவ்வளவு காயங்கள். இந்த காயங்கள் ஏற்படுத்தினது நம்மளுடைய தமிழ்நாட்டு பசங்க 4 பேர். இவங்களெல்லாம் கண்டபடி சொல்லாமல் என்ன பண்ணுறது? ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் இவங்களால பொறுமையாக இருந்து போக முடியல. தபன்னு முதிச்சுட்டு போவாங்க. அது மாதிரியான பசங்க தான் இவங்கெல்லாம். இந்த பசங்கள்லாம் தான் இப்போ வந்து நமக்கு வந்து டேஞ்சரஸ் ஃபெலோஸ். ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோஸ்னால் என்னென்னாக்கா தருதலை, தற்கூரி அப்படின்லாம் திட்டுறது வந்து இந்த 18 வயசுக்கிட்ட அந்த வயசுக்கிட்டலாம் ஒருத்தர் பேச்சையும் மதிக்காமல் அட்பூட்னு குதிக்கிறது, இவங்களெல்லாம் தான் இப்படி திட்டுறது. பாருங்கள், வடக்காங்க வேண்டியது. அது என்ன வடக்கான்? எல்லாரும் ஹியூமன் பீயிங் தான். எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அத்தனை பேரும் இப்படி சாப்பிட்றோம், அத்தனை பேரும் ஹியூமன் பீயிங். இவங்களை பார்த்து அவங்க வடக்குலேருந்து வரவனை பார்த்து வடக்கான்னு அவங்க மேலே ஒரு வெறுப்பை வளர்க்குறது இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டு கட்சிகளா என்னன்னு தெரியல. நார்த்து சைட்லேருந்து வரவங்க, அதுவும் அவங்க வந்து இங்கே வேலை பார்க்குறவங்கள கண்டபடி இவங்க பண்ணுறது. அப்போ நம்ம நார்த்து சைடில் நம்மளாம் வந்து அந்த பாம்பேயில் மாட்டுங்காங்கிற பிளேஸில் இருக்கோம். அங்கேயும் நிறையா பேர் மதராசின்னு கொடுமைப்படுத்துறதுலாம் இருக்குது. இருந்தாலும் நல்ல விதமாக நம்ம பண்ணினா அவங்களும் நல்ல விதமாக பண்ணிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ரேஸை பார்த்து, அதாவது ஒன்று இனத்தை பார்க்கறது, இல்லை ஜாதி மதம், இல்லை கும்பிட்ற கடவுள், இதை பார்த்து ஆட்களை பிரிக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறான விஷயம். இதுக்கு எஜுகேஷன், இதை முதல்ல நான் டீச்சர்ஸை சொல்கிறேன். டீச்சர்ஸ் வந்து நீங்கள் தான் கரெக்டாக அந்த தற்கொலைகளுக்கெல்லாம் அந்த மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க.
அப்படி எடுக்கும்போது ஒரு முடியும் போது கிளாஸ் முடியும் போதோ ஆரம்பம் போதோ ஒரு 5 நிமிஷம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு ஆரம்பிங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்களை எப்படி மாற்றுறதுங்கிறத ஒரு பெரிய கொஸ்டின் வரும்போது அங்கேருந்து மாற்றம் ஆரம்பிக்கலாம். இன்னொன்று, பேரண்ட்ஸு முதல்ல வீட்டிலேருந்து அனுப்பும்போது வீட்டுக்கு வரும்போது அவங்கள வந்து நல்ல விஷயங்களை பாருங்கள். அவங்க கண்டபடி ஒரு நடிகனுக்கு சப்போர்ட்டாக பல்ல இழிச்சுட்டு தூக்கின்னு இருந்தானா அவனை வந்து கண்டியுங்கள், நடிகன்கிட்ட இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஒரு நடிகன் அதே மாதிரி கண்டபடி அவங்க வந்து அவங்களுடைய இளவட்டத்தில் இவங்க மாதிரி ஒரு கத்தியை தூக்கிண்டோ துப்பாக்கியை தூக்கிண்டோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்லாம் போனோன்னா பேரண்ட்ஸ் கண்டியுங்கள். நிச்சயம் இந்த பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகாத பசங்களாக தான் இருப்பானுங்க, தருதலையாக தான் இருப்பானுங்க. அவங்கள வந்து யார் திருத்த முடியும்? இப்படி வழியில் இவங்க வந்து இவ்வளோ வருஷமாக இதை பண்ணின்னு இருக்கும்போது வழியில் பார்க்குற எவனாவது ஒரு 100க்கு ஃபோனை போட்டு அங்கே இருக்கான் சார் பாருங்கன்னா நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க. கரெக்டாக அவனை பிடிச்சிட்டு போலீஸ் போகுங்க. அதெல்லாம் பண்ணாத சமூகமாக நம்ம இருந்துட்டு நம்ம கட்சிகளை வந்து குறை சொல்லிகிட்டு இருக்கோம். கட்சிகள்லாம் இதுக்கு என்ன சொல்கிறது, இவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது. ஆனால் அரசுகிட்ட சொன்னோம், ஒரு காவலர்கிட்ட சொன்னோம், ஒரு போலீஸ்கிட்ட ஃபோனை போட்டு சொன்னோம், இதோ எங்கள் பேக் சைடு கிரவுண்டில் இப்படி 4 பேர் கத்தியை வச்சுட்டு இருக்காங்க என்னன்னு வந்து பாருங்கன்னா நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்கள நேராக வந்து பார்த்துட்டு அவங்கள என்னடா எழுதுடான்னு கேட்டுட்டு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த பசங்க 10 வருஷமாக இந்த ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இவங்க இப்போவே 17 வயசுனா 10 வருஷம்னா பாருங்கள், 8 9 வயசுலேருந்தே இவங்க தடுதலையாக பாவம் தெரிஞ்சிருக்காங்க. இப்போ தான் ஒரு குற்றவாளி இதில் போட்டு அதுவும் ஜுவனைல் இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. ஆகையால் மக்கள் சக்தி நேயர்களே, நம்ம வந்து இந்த சின்ன பசங்களை வளர்க்குறது தான் பெரிய, அதுவும் கேர்ள்ஸு வேறு மாதிரி, பாய்ஸு இந்த மாதிரி ரவுடிசத்தில் போனால் தான் நம்ம வந்து பெரிய கிரேட்டு. அப்படியே முடியை கொதி விட்டுட்டு ரவுடிசத்தில் அவங்களோட பிஹேவியர்லேயே தெரிஞ்சிடும். ஸ்கூலில் தட்டுவாங்க, ஸ்கூலில் வந்து அப்படிலாம் அந்த பிஹேவியரை காட்டினாலே தட்டுவாங்க, அந்த ஆட்டிடியூடத்தை காட்டினாலே. அதே மாதிரி நம்ம இது மாதிரி கையில் யாராவது அருவாள் வச்சுட்டு இது பண்ணிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸாக அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும், பண்ணி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், நம்ம நாட்டில் கொடுமைன்ட்டு கும்பிட போகிற இடத்துல ஜிங்குச்சான் அடித்தாங்கிற மாதிரி அந்த கொடுமை பயங்கரமாக அவனை வந்து அந்த சூரஜை வந்து அப்படி பண்ணி ஆடியிருக்கான். அவனே ஒரு கொடுமைன்னு நினச்சின்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். ஷிஷோ, தயவுசெய்து கேட்குறேன், நீங்கள் யாரும் கலரை வச்சு ஒருத்தரை கேவலப்படுத்தாதீர்கள், உருவ கேலி பண்ணாதீர்கள், வடக்குலேருந்து ஊர் வெளியிலேருந்து வந்தான்னு பண்ணாதீங்க, ஜாதி பண்ணாதீங்க, மதம் பண்ணாதீங்க. நீங்கள்லாம் இப்படி பண்ணிவிட்டு தெருநாய்க்கு சோறு போடுறவங்களெல்லாம் தப்பு சொல்கிறீங்க. இப்படி பண்ணுறவங்களெல்லாம் விட்டுற வேண்டியது. தெருநாயை குத்தம் சொல்கிறது, தெருநாய்க்கு சோறு போடுறவனை குத்தம் சொல்கிறது, எங்கே போய் முடியுமோ இது தெரியல. வணக்கம். நல்லபடியாக 2026 இன்னும் சிறந்து நல்ல விஷயத்தில் சிறந்து விளங்கணும்னு வேண்டிட்டு நான் இதை முடித்துக்கொள்கிறேன்.